ஹலோ மேடம், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கணபதி ஜுவல்லர்ஸுடைய எடிட்டிங் பேஜ் பண்ணுறோம். இப்போது நம்முடைய அந்த வெப்சைட்டில் லாஸ்ட்டில் போனீங்கன்னா aadicommunity.com இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் லாகின் இருக்கும். கஸ்டமர் லாகின் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கணபதி ஜுவல்லர்ஸுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அந்த யூசர் பாஸ்வேர்டை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகிடும். ரீடேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் க்ரியேட் ஆகிடும். இப்போது எடிட்டிங் பேஜ் வந்தோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு ஸ்ரீ கணபதி ஜுவல்லர்ஸ் இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா எடிட் பேஜ் இருக்கும். கீழே பேனா மிங்க் இருக்கும், பேனா மார்க் இருக்கும். அந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் வந்துச்சு. இந்த பேஜில் நீங்கள் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எடிட்டிங் பேஜ் இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகணுன்னே இந்த பேஜில் மொத்தம் 10 பேஜ் இருக்கும். 10 பேஜஸ் இருக்கும். இந்த 10 பேஜஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலு, கம்பெனி டீட்டெயில்ஸு, சோஷியல் லிங்க்ஸ், பேமெண்ட், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ஆர்டர் பேஜு, இமேஜ் கேலரி, ஓப்பன் ஹவுஸ், போர்ட்ஃபோலியோ, டீம், கிளைண்ட், லாஸ்ட் ஆகிறது ப்ரிவ்யூ கார்டு. கிளிக் பண்ணால் நம்ம எடிட் பண்ணதை இதே இடத்துல நம்ம வந்து ப்ரிவ்யூ பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்க போகிறோம். ஸ்டைலுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகுன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஏரோ மார்க் காட்டுது. அந்த ஃபஸ்ட்டு ஏரோ மார்க் வந்துட்டு இந்த டிஜிட்டல் கார்டுடைய பேக்ரவுண்டோடைய இமேஜ் வந்துட்டு நீங்கள் கலர்ஸாவோ அதாவது இமேஜாவோ நீங்கள் வந்து வைக்கலாம். அதுக்கு நீங்கள் சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் கொடுக்கலாம். பட் அந்த கொடுக்கக்கூடிய பேக்ரவுண்டோடைய இமேஜ் வந்துட்டு நீங்கள் அந்த பேக்ரவுண்டோடைய கலர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வியூவுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான வியூவை போடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஏரமாக்க நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். செகண்டில் இருக்கிற வந்துட்டு ஹெடர்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு அந்த லோகோக்கு மேலே வந்து ஒரு வீடியோ வரும். வீடியோ போல் வந்து ஃபோட்டோ ஸ்லைட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைலில் நீங்கள் வேணுமோ அந்த ஸ்டைலுக்கு மாறிடும். அடுத்தது பேக்ரவுண்டுடைய கலர்ஸ், ஃபாண்ட்டு கலர், ஐகான் கலர்ஸ், ஐகான் பேக்ரவுண்டு உட்பட நீங்கள் அதோடைய கலர்ஸு, பேக்ரவுண்டு, லெட்டர்ஸ் கலர்ஸ் இது எல்லாமே சூஸ் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் வரும், பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள், ஹெடர்ஸ் பேக்ரவுண்ட் வீடியோஸ். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவுடைய யூடியூப் லிங்க் கேட்கும். அந்த யூடியூப் வீடியோ லிங்க் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஓப்பன் ஆகிறது எந்த வீடியோ அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி நம்ம போட முடியும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ராலிங் வந்து வரக்கூடிய லெட்டர்ஸு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஆஃபர்ஸாவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு சீட்டுக்கு போட்டிருக்கோம், அந்த சீட்டில் யார் வந்து இந்த மந்தில் அவங்களுக்கு சீட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அது நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ராலிங்கோடைய லெட்டர்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணி மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அப்டேட்ன்ற இதை கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடிட் பண்ணது சேவ் ஆகிட்டு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்குது. கம்பெனி டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் லோகோவை மாற்றிக்கலாம். நான் லோகோ வந்து டெம்பரரியாக போட்டிருக்கேன். லோகோ வந்து நம்முடைய ஒரிஜினல் ஃபைல்ஸாக இருக்குன்னா அந்த ஃபைலிருந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவல் நேமும் கொடுத்துக்கலாம், அவங்களுடைய பொசிஷன் டெசிக்னேஷன் தரலாம். பட் நான் வந்துட்டு டேக்லைன் மாதிரி நம்பிக்கை நாணயம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு சிங்கிள் கிளிக்கில் எந்த நம்பருக்கு ஃபோன் கால் போகணும், ஆல்ரெடி நம்பர் என்ன, எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிற அட்ரஸ்ஸு, பிரான்ச்சை கொடுத்துருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 5 பிரான்ச்சஸை ஆட் பண்ண முடியும். அது கீழே வந்து இமெயில் ஐடி, வெப்சைட்டுடைய டொமைன் நேம் போட்டிருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் ஒரு 5 அட்ரஸ் கொடுத்து இல்லைங்களா, நம்ம கடையுடைய அட்ரஸில் மொத்தம் 5 அட்ரஸ் தரலாம். அந்த 5 அட்ரஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கூடிய கூகுள் லொக்கேஷன்ஸ் தான் எல்லாம் கொடுத்துருக்கேன். கூகுள் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த 5 பிரான்ச்சஸோடைய லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபவுட் அஸில் நம்ம வந்துட்டு பாருங்க, அபவுட் அஸ் பேஜில்
இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம என்ன கண்டென்ட்டோ அதை ரெடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த ரப்பர்டோஸ் பேஜில் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனால ஒவ்வொரு பேஜ்லையுமே கீழே கூடிய நெக்ஸ்ட்டு அப்டேட்னு வரக்கூடிய இந்த க்ரீன் இந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு அது நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் லிங்க் போயிருக்கு. சோஷியல் லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்கு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின்னு, யூடியூப்பு, உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஆகும், கஸ்டமருக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதை சென்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் இருக்குது அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் லிங்க் இருக்குது. இல்லை 10 வீடியோவை டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த லிங்க்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த பேஜ் போயிடுச்சு. அடுத்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்குது. ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு ப்ராடக்ட் சர்வீஸ் பேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு கேட்டகரி கிரியேட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம சர்வீஸ் இல்லை, நம்மளது ஆர்டர் பேஜ் தான் அப்படின்றனால நம்ம அடுத்து போக வேண்டியது பார்த்திங்கன்னா ஆர்டர் பேஜுங்க. ஆர்டர் பேஜ் இப்போ எந்த பேஜ் இருக்குமோ அந்த பேஜ் வந்து க்ரீனாக மாறும். பாருங்கள், ப்ராடக்ட்லேருந்து ஆர்டர் பேஜ் வந்துட்டேன். ஆர்டர் பேஜ் வந்து க்ரீனாக வந்துச்சு. ஆர்டர் பேஜ் வந்துச்சுங்க மேடம். அதில் வந்துட்டு ஆர்டர் பேஜ் வந்தோன்னா ஆடு கேட்டகரியும் போட்டிருக்கு. ஆடு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கேட்டகரி இதில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஆடு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆடு கேட்டகரி போயிட்டேன். ஆடு கேட்டகரியில் இதில் என்னென்ன கேட்டகரி போட்டிருக்குங்கிறது இருக்குது. அடிஷ்னலாக நம்ம தான் கேட்டகரியில் ஆடு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஆடு கேட்டகரிக்கு ஆடு கேட்டகரி கொடுத்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுதில்ல. அது நெக்ஸ்ட் மேடம் ஆடு ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கு. ஆடு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இது வருது. இது ஆட் ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்டை எடிட்டும் பண்ணிக்கலாம், அல்லது எடிட்டும் பண்ணிக்கலாம், அடிஷ்னலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு போகிறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சூஸ் த ஃபைல் கேட்குது. ஃபைலில் போய் கொடுத்தோம்னா நம்ம மொபைலில் கூடிய எந்த ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கும். அதோடைய நேமு, ப்ராடக்டுடைய அமௌண்ட்டு, குவான்டிட்டி, டிஸ்கிரிப்ஷனு, அதோடய ஃபீச்சர்ஸு, ஸ்டாக் இருக்கா இல்லையா, எஸ் ஸ்டாக் இருக்குது, என்ன செலக்ட் கிளிக் பண்ணுன்னா அது என்ன கேட்டகரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். அந்த கேட்டகரிக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த கேட்டகரிக்கு போய் அந்த ப்ராடக்ட் உட்காந்துக்கும். கொடுத்துட்டு நீங்கள் ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். பட் நான் இதில் எதுவும் ஆட் பண்ணல. இப்போது இதிலேயே ஆட் பண்ணதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க மேடம், வந்து ஃபுல்லாகவே ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய நான் எடிட் பண்ண அப்படின்னா அந்த பேனாமாக்கு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன அந்த ப்ராடக்ட்டுடைய என்ன ஃபில் பண்ணிக்க அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செயினில் போட்டிருக்கு. அந்த செயினுடைய நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், அமௌண்ட் போனால் போட்டுக்கலாம், ப்ராடக்ட்டுடைய குவான்டிட்டி எல்லாமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணால் அது என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது மேடம். அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட் அண்ட் அப்டேட் கொடுத்திங்கன்னா நம்ம எடிட் பண்ண எடிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். இது ஆர்டர் பேஜ் அப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி இமேஜ் கேலரி அப்படிங்கிறதுலையும் நம்ம ஆட் கேலரியும் கொடுத்திங்கன்னா ஃபோட்டோவும் அதோட பேரும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அடுத்தது வந்து ஓப்பனிங் ஹவர்ஸு எத்தனை ஹவர்ஸுக்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம கோல்டு சம்மந்தமான நம்முடைய ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, நம்ம ஏதாவது கோல்டு பிளான் வச்சுருக்கோம், ஸ்ட்ரிக்ட் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பிளான் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோவில். அடுத்து டீம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய யாரை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து கிளைண்ட் அப்படின்னா பெரிய பெரிய கிளைண்ட் இருந்தால் இதில் மென்ஷன் பண்ண முடியும். பட் நம்ம இதுக்காக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா மேடம் இதில் வந்து ப்ரிவியூ அண்ட் கார்டு இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போயிருவீங்கன்னா எடிட் பண்ண பேஜை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு போயிடுவீங்க. இவ்வளோதான் மேடம், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பேக் வர்றதுக்கு லாக் அவுட் கொடுத்து வரலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்தாலே உங்களுக்கு பேக் வந்துடும். இதில் நீங்கள் பாஸ்வேர்டை தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வரைக்கும் லைட்டில் 3
இருக்கிற 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட் இருக்கும். மை அக்கௌண்ட் போனீங்கன்னா பாஸ்வேர்டை நீங்கள் என்ன அக்கௌண்ட் இருக்கும் அது நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அவ்வளோ. தேங்க்யூ.